கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்கு தத்தங்களை தருகிறவர். அப்படியாக நமக்கு வாக்கு பண்ணின தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதுதான் உண்மை, ஒன்றும் தவறி போகாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன், ஆபிரகாமுக்கு தேவன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் பூமியின் கடற்கரை மணலைப் போலும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படியே தேவன் ஆபிரகாமின் சந்ததியை கடற்கரை மணலைப் போலும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம் 400 வருஷங்கள் முடிந்தவுடனே அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். தேவன் சொன்ன எந்த வாக்கு தத்தமும் நிறைவேறாமல் போகாது, அது போவதும் இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயமாகவே தேவன் அவைகளை நம்முடைய வாழ்விலை நிறைவேற்றுவார். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தன்னுடைய வாக்கு தத்தங்களை தான் குறிப்பிட்ட காலத்தில்தான், அதற்கென்று அவர் நியமித்த காலத்தில் தான் நிறைவேற்றுவார். அதுவரைக்கும் நாம் தேவனை நம்பி, அவருடைய வல்லமையை விசுவாசித்து, அவருடைய உண்மையை நம்பி, அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரித்து காத்திருக்கும் பொழுது தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து நாம் எவ்வளவேனும் அவிசுவாசப்படாமல் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் அவர் நிறைவேற்றுவார். அதற்காக அந்த வாக்கு தத்தத்தை தந்துவிட்டு தேவன் தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கிறது சரியல்ல. ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் காத்திருக்கிறார். ஆனால் அவர் குறித்த வேளையிலே அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்விலும் தேவன் குறித்த நேரத்திலே நிறைவேற்றுவார். அதற்காக காத்திருப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம், அவைகளை குறித்த நேரத்திலே அனுபவித்து அவருக்கென்று சாட்சிகளாயிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று காணப்படுகிறது. நிச்சயமாகவே அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று தாமதியாமல் குறித்த நேரத்தில் கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுகிற தேவன் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.